ஹாய் வியூவர்ஸ், ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஃபேட்டி லிவர் வந்துட்டா அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அதை நம்ம எப்படி தடுக்கணுங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஊரில் 30% ஆஃப் த பீப்புளுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதா ஸ்டடீஸ், அதாவது ரிசர்ச் சொல்லுது. அதுலேயும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் ஃபேட்டி லிவர் இருக்குது. முன்னாடியெல்லாம் இப்படி இல்லை. ஃபேட்டி லிவர் ஏன் வருது அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், எக்ஸஸ் கேலரிஸ், அதாவது உடற்பயிற்சி குறைவாகவும் உணவுல அதிகமாகவும், பர்டிகுலராக ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட், ப்ராசஸ்டு ஃபேட், இது எக்ஸஸாக எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தான் இந்த ஃபேட்டி லிவர் வருது. இந்த ஃபேட்டி லிவர் லிவரை பாதிக்கும் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். உடனே பாதிக்காது. ஸ்டேஜ் 1 ஃபேட்டி லிவர், தென் ஸ்டேஜ் 2, அதுக்கப்புறம் எலி ஃபைப்ரோசிஸ், அப்புறம் ஃபைப்ரோசிஸ் அட்வான்ஸ் ஆகும். அந்த ஃபைப்ரோசிஸே ஒரு ஸ்டேஜில் சிரோசிஸ் அப்படிங்கிற கல்லீரல் சுருக்கம் மற்றும் செயலிழக்கிற ஸ்டேஜுக்கு போகும். அது வராமலும் போகலாம், பட் இது பல ஆண்டுகள் மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ ஆனால் அந்த லிவர் பாதிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மற்ற பாதிப்புகள் தான் சீக்கிரமா ஏற்பட்டு ஒரு மனிதரை அவரோட உடல்ல பல மாற்றங்கள் அண்ட் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ ஃபேட்டி லிவர் வந்துட்டாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் வேலை செய்யும் திறன் குறைஞ்சிரும். எக்ஸஸ் இன்சுலின் சுரந்துக்கிட்டே இருக்கும். பிபி அதிகமாகும். இரத்த குழாய் மாற்றங்கள், அதாவது வாஸ்குலர் சேஞ்சஸ் சொல்லுவோம். இரத்த குழாய் அடைப்புகள் ஏற்பட, அதாங்க ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரிஸ்க். அதாவது இது ஒரு இண்டிபெண்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. கெட்ட கொலஸ்ட்ரால் மேலும் மேலும் அதிகரிக்கும். ஸோ அது இல்லாமல் இன்னும் பல மாற்றங்கள் நடைபெறும். ஸோ ஃபேட்டி லிவர் வந்ததுன்னா அது லிவரை பாதிக்குங்கிறத கூட பின்னாடி எடுத்து வச்சுட்டு மற்ற இந்த மேஜர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிஸ், பிபி போன்ற பிரச்சனைகள் வரும். இல்லைனா ஏற்கனவே இருந்தால் அதிகரிக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.